மல்லி, நம்ம விஜய் மல்லி 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒரு வழியாக 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்க்குற அன்னப்பொண்ணிக்கு அப்படியே மனசே குளிர்ந்து போகுது. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்கள் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் மனசு உடைஞ்சு போயிருந்தீங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் நார்மலானது மட்டும் இல்லாமல் மல்லிக்கிட்ட சிரித்து சந்தோஷமாக பேசுகிறீங்க. இதை பார்த்து எவ்வளோ நாளாச்சு மாப்பிள்ள, இதே மாதிரி நீங்கள் இருங்க மாப்பிள்ள, அது போதும் எங்களுக்கு, அப்புறம் எதுவும் வேணாம் மாப்பிள்ள, மீது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் மாப்பிள்ளையோட ஆசையே அப்படின்னு அன்னப்பொண்ணி சொல்கிறாங்க. வெண்பா ஒன்று பிக் பாட்டி அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் ஆகாது, மல்லிமாவும் டாடாவும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க, நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. சரி புள்ள, நீ மாப்பிள்ளை அழைச்சிட்டு நம்ம ஊரில் இருக்கிற கோயில் அங்கே போயிட்டு வா, அந்த சாமிகிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. 2 பேரும் திரும்ப பழைய மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இழந்த சொத்தாத்தையும் மீட்டு எடுக்கணும், அதே மாதிரி புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும், அந்த கம்பெனி நல்லா வரணும் அப்படின்னு 2 பேரும் போயிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. 2 பேருக்கும் மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். அதே மாதிரி அந்த சாமி கண்டிப்பாக வேணுனதை கொடுக்கும், போயிட்டு வாங்க போல அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லத்த, ஏன் அதெல்லாம். மல்லி ஒன்று, இல்லை விஜய், நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்கலை, வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பாரமும் உடனே சரியாயிடும். அந்த சாமி அவ்வளோ சக்தி வந்த சாமி, நீங்கள் நான் வெண்பா 3 பேர் போயிட்டு வரலாமா? சரி மல்லி, இனிமேல் நீ எது சொன்னாலும் ஓகே தான், அதுக்கு மறுபேச்சே கிடையாது, கண்டிப்பாக போகலாம் மல்லி. சரிங்க, நீ போய் குளிச்சுட்டு வாங்க, நானும் குளிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு விஜயை மல்லி கிளப்பி விடுறாங்க. விஜய் குளிச்சுட்டு வராரு, மல்லி குளிச்சுட்டு கிளம்பி 3 பேரும் போயிட்டுருக்காங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமிலாம் கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு கிளம்பும்போது அங்கேருந்து ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே ஓடியாருது. சொல்லப்போனால் நம்ம வெண்பா வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. வெளியே ஓடி அந்த குழந்தை திடீர்னு ஒரு காரில் அடிபட பார்க்குது. ஆனால் அந்த குழந்தை ஓடும்போது கார் வரது கவனிச்ச நம்ம விஜய் ஓடி போய் அந்த குழந்தைய எப்படியே காப்பாற்றிடாரு. ஆனால் அந்த குழந்தைய காப்பாற்றுற வேகத்தில் விஜய்க்கு கையில் லைட்டாக அடிப்படுது. உடனே அங்கே எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு தம்பி அப்படின்னு. நல்ல வேலை ஒரு லேடி ஓடி வந்து என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா குழந்தைய விட்டுட்டு எங்கேம்மா போனேன்? கொஞ்சம் கூட அறிவே இருக்காது அவங்களுக்குலாம். கோயிலுக்கு வரீங்க, வெளியே வர இடத்துல குழந்தைய இப்படி தான் இஷ்டத்துக்கு விட்டுட்டு போவீங்களா? நல்ல வேலை இந்த தம்பி மட்டும் வந்து சரியான இடத்துல உங்கள் குழந்தைய பிடிச்சி இழுத்து பாருங்கள், அவருக்கு கையில் அடிபட்டுடுச்சு. அவர் மட்டும் அந்த நேரத்தில் வரலன்னா இந்நாள் அந்த காருக்காரன் அடித்து தூக்கியிருப்பான். ஏமா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்றே பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ விஜய், ரத்தம் வருது விஜய் உங்களுக்கு அப்படின்னு. இருங்கம்மா போயிட்டு தண்ணி கொண்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி கொண்டு வந்து கையை கழுவி விடுறாங்க. பார்த்தா லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. சரி ஒன்றும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு மல்லி கூப்பிட்றாங்க. இல்லை மல்லி, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக அடிப்படல, விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் போய் நம்ம ஆயில்மெண்ட் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, சரி நம்ம கிளம்புவாங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி ஒன்றே, ரொம்ப நன்றி சார், நல்ல வேலை கோயில்னு சொல்கிறேன், கடவுள் மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாற்றுறீங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரு குழந்தை தான் சார், இந்த குழந்தைக்கு மட்டும் நான் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் உயிர் வாழ்றது அர்த்தமே இல்லாமல் போயிருக்கோம். அது மட்டும் இல்லை, இவங்க அப்பாவுக்கு என்னால் பதில் சொல்லியிருக்க முடியாது. சரிம்மா, குழந்தைய கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இல்லை சார், அவங்க அப்பா இப்போ தான் வந்தார், சரி உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு உள்ளே போனோம், அந்த கேப்பில் டக்குன்னு ஓடி வந்துட்டா, அதுதான் சார் இப்படி ஆயிடுச்சு. இல்லைனா என் குழந்தை இப்படிலாம் தனியாக விட்டதில்லை சார், ஏமா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல அந்த குழந்தை உடனே அழுவுது. விஜய் ஒன்றே, சரிம்மா அழுகாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத, புரியுதா? எப்போதுமே அம்மா அப்பா கூட தான் இருக்கணுமே தவிர தனியாக இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த அம்மா ஒன்று, இருங்க சார், என் ஹஸ்பண்ட் வந்துடுவார், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேம்மா, இருங்க சார் ஒரே நிமிஷம் சார், ஏங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலை அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தா வராங்க. வரவும் தான் விஜய்க்கு தெரியுது அது வேறு யாரும் இல்லை, நம்ம குணசேகரன் அப்படின்னு. குணசேகரன் விஜய் சாரை பார்க்குறாரு. பார்த்ததும் குணசேகரனுக்கு எதுவுமே பேச முடியல. குணசேகரன் உங்கள் குழந்தையா இது அப்படின்னு விஜய் கேட்க, ஆமாம் சார் என் குழந்தை தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உடனே, ஏங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏண்டி இவர் தாண்டி விஜய் சார், நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட எம்டி. ஓ அப்படிங்களா, பரவாயில்ல சார், நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி தான் சார் பண்ணியிருக்கீங்க, கடவுள் மாதிரி என் புருஷனுக்கு வேலை கொடுத்தீங்க, உங்கள் தயவு தான் நாங்கள் இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம், இப்போது என் குழந்தையும் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. ஏங்க நம்ம குழந்தை சத்த நேரத்தில் அடிபட பார்த்துச்சிங்க, சார் மட்டும் காப்பாற்றலாம் நம்ம குழந்தை நேரம் நம்ம உயிரோடையே பார்த்துருக்க முடியாதுங்க அப்படின்னு அழுக. விஜய் ஒன்றே, இங்கே பாருங்கள், ஏன் இப்போலாம் அழுகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க, அதான் ஒன்றும் ஆகலை, ஏன் ஃப்ரீயாக விடுங்க, ஒன்றும் ஆகாது விடுங்க அப்படின்னு சொல்ல உடனே குணசேகரன் ஒன்றே விஜய் சார் கையெழுத்து கும்பிட்றாரு. சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஒன்றே, எதுக்காக குணசேகரன் சொல்கிறீங்க புரியல எனக்கு. இல்லை சார், என் குழந்தையோட உயிரை காப்பாற்றுறீங்க, எங்கள் 2 பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு உறவு என் குழந்தை மட்டும்தான், என் குழந்தைக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்ருக்கேன், ஆனால் அப்படியாப்பட்ட குழந்தையே இன்றைக்கி ஒரு வழி ஆக பார்த்துருக்கு, ஆனால் நீங்கள் தான் சரி நேரத்தில் காப்பாற்றிருக்கீங்க, ஆனால் அப்படியாப்பட்ட உங்களுக்கு நான் பெரிய துரோகம் பட்டேனே சார். குணசேகரன், எதை பற்றி பேசுகிறீங்க? சொத்தை பற்றி பேசுகிறீங்களா? ஆமாம் சார். விடுங்க குணசேகரன், துரோகம் பண்ணது நீங்கள் இல்லை, அது எங்கள் அக்கா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ நார்மல் ஆகிட்டேன், நீங்கள் அதை ஞாபகப்படுத்துறீங்க, விடுங்க குணசேகரன், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. உடனே குணசேகரனோட வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, ஏங்க இல்லைங்க சொல்கிறீங்க, அப்போ அந்த போலி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி சொத்தெல்லாம் ஏமாத்தினது இவர் தானா? ஆமாம்மா. ஏங்க அப்படி பண்ணீங்க? ஏண்டி நான் தான் அப்பயே சொன்னல, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், நீ தான் நிறையா பணம் தருவாங்கன்னு சொல்கிறீங்க, பண்ணுங்கன்னு சொன்னேன்,
நானும் பண்ணேன். கடைசியில் பார்த்தியா, நம்ம குழந்தைக்கா சொத்து சேர்த்து வைக்க ஆசைப்பட்டோம். ஆனால் அவர் மட்டும் இன்றைக்கி இல்லைனா நம்ம குழந்தை இருந்திருக்காது. பாரு, கடவுள் மாதிரி நமக்கு அவர் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் நாம அவருக்கு எவ்வளோ துரோகத்தை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை போய் எந்த கோயிலில் கழிக்க போகிறோம் சொல்லுடி அப்படின்னு சொல்ல, எங்கே மன்னிச்சிருங்க, எனக்கு இப்படிலாவும் தெரியாதுங்க, ஏதோ காசு பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு நான் அப்படி பண்ணிட்டேங்க, இருங்குங்க அவர்கிட்ட சொல்லிட்டு மன்னிப்பிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி, சார் ஒன்று சொல்லுங்க சார், நில்லுங்க சார், நான் குடிச்சு ஒய்ஃப் ஓடி வராங்க. விஜய் ஒன்று, என்னாச்சுமா, வேறு எதுவும் பிரச்சனையா? இல்லை சார், என்னை மன்னிச்சிருங்க சார், நான் தான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன துரோகம் பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு? இல்லை சார், மன்னிச்சிட்டேன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. இல்லை சார், உங்கள் அக்கா இவர்கிட்ட சொன்னாங்க அன்றைக்கி வீட்டுக்கு இது மாதிரி என் தம்பியை ஏமாற்றி சொத்தெல்லாம் என் பேருக்கு மாற்றணும் அப்படின்னு அவங்க தான் ஒரு சில திட்டம்லாம் போட்டு கொடுத்தாங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற வாடகை வீட்டிலேருந்து ஈஸியாக உங்களுக்கு பெரிய பங்களா வாங்கி தரேன், உங்களுக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு தரேன், உங்கள் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு பெரிய ஸ்கூலில் சேர்த்து வரேன் அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஆசை காட்டினாங்க சார். என் புருஷன் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒத்துக்கலை. ஆனால் நான் தான் காசு படத்துக்கு ஆசைப்பட்டு சரின்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கு அந்த இன்வெஸ்டர்கள்ட்டெலாம் பிரச்சனை பண்ண வச்சது. ஏன் சொல்லப்போனால் உங்கள்கிட்ட பொய்யான பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி அது மூலிமா உங்கள் சுத்தலத்தையும் அவங்க பேருக்கு மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் என் புருஷன் கூட இருந்தால் சார் பண்ணார். எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி கொண்டு சேர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மல்லி ஒன்னே, சி என்னங்க இப்படி இருக்கீங்க, விஜய் எப்படியாப்பட்டவர், உங்களுக்கு என்றைக்காவது ஏதாவது பாக்கி வச்சுருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தான் செஞ்சுருப்பார், அப்படியாப்பட்ட அவருக்கு போய் துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. சாரி மேடம், மன்னிச்சிருங்க மேடம், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம், ஏதோ காசு பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு என் மனைவி பேச்சு கேட்டு நானும் தட்ட முடியாமல் இப்படி பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்ல, உடனே விஜய்க்கு ரொம்ப குற்றம் வச்சா இருக்குது. விடுங்க குணசேகரன், பரவாயில்ல. மல்லி ஒன்னே, என்னங்க விடுங்கன்னு சொல்கிறீங்க, அவர் தான் சொல்கிறார் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. பாத்தியா மல்லி, அந்த இடத்துல கூட தான் பொண்டாட்டி சொல்ல தப்பாகவே இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு அதை செஞ்சுருக்காரு. ஆனால் நான் என்ன அத்தனை வாட்டி நீ எச்சரிக்கை பண்ணேன், ஆனால் லாஸ்ட் வரைக்கும் நான் உன் பேச்சை கேட்கவே இல்லை. பொண்டாட்டி பேச்சை கேட்டிருந்தா உருப்பட்டுருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தானே மல்லி, கேட்காதான் தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன். பரவாயில்ல குணசேகரன், விடுங்க பார்த்துக்கலாம். சார் இருங்க சார், நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராய்ச்சித்தனமாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன் சார், சொல்லுங்கள் குணசேகரன். இல்லை சார், இன்னைக்கு காலை தான் ராஜி மேடம் என்னை கூப்பிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. இதை எடுத்துகிட்டு போய் வக்கீல்கிட்ட கொடுத்து லீகலாக அவங்க பேருக்கு மாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ண சொன்னாங்க சார். அந்த பத்திரம் இப்போது என்கிட்ட தான் சார் இருக்குது. வாங்க சார், அந்த பத்திரத்தை நான் கொடுத்துட்றேன். அந்த பத்திரத்தை நீங்கள் கிழிச்சு போட்டிங்கன்னா அப்புறம் ராஜி மேடத்திட்ட உங்கள் சொத்தை அவங்க பேருக்கு மாற்றுறதுக்கான எந்த ஒரு ஆதரமும் இருக்காது சார். ப்ளீஸ் சார் வாங்க சார் அப்படின்னு குணசேகரன் சொல்ல, மல்லிகை சந்தோஷம் தாங்கலை. பார்த்தீங்களா விஜய், கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக நல்லா நடக்கும்னு சொன்னால, பாருங்கள் நல்லா நடந்து போச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு இங்கே குணசேகரன் கூட வீட்டுக்கு போகிறாங்க விஜய் மல்லி. போன உடனே குணசேகரன் அந்த பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்க்குற விஜய், இதான் மல்லி இந்த பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி நேராக ராஜ் வீட்டுக்கு போகிறாங்க. ஏய் ராஜேஸ்வரி வெளியே வாடி அப்படின்னு கூப்பிட ராஜ் வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே, என்ன விஜய் திரும்ப என்ன பிரச்சனை பண்ணி வந்திருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னு. இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். திரும்ப எதுக்கு இங்கே பிரச்சனை பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, திரும்ப சொல்கிறேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பேரும் அசிங்கப்பட்டு தான் போவீங்க. போலீஸ் கால் பண்ணிட்டு தான் இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்னே, யாருடி அசிங்கப்பட போகிறா? யார் அசிங்கப்பட போகிறா? நீ தான் பார்க்க போகிற. இன்ஸ்பெக்டர் வாங்க அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் வராரு. வந்ததும், என்ன சார் எதுக்காக இப்போ உங்களுக்கு இங்கே அரசு வந்திருக்கா அப்படின்னு கேட்க, மேடம் நீங்கள் அவங்கள கொல்ல ட்ரை பண்ணுறதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொத்தை நீங்கள் அபகரிக்க ட்ரை பண்ணுறதாகவும் அவங்க வீட்டில் இருந்துட்டு அவங்களே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வாட்டிருக்கதா உங்கள் மேலே 3 தரமான கேஸை கொடுத்துருக்காங்க மேடம் அவங்க அப்படின்னு சொல்ல, என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் நம்பிடுங்களா என்ன? இது ஏன் வீடு இன்ஸ்பெக்டர், சொத்து எல்லாமே என் பேருக்கு மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க இப்படி? மேடம் அதுக்கான என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அதுக்கான ஆதாரமா அப்படின்னு சொல்லி குணசேகரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிக்கவும் குணசேகரன் ஒன்றே எடுக்கவே இல்லை. இங்கே ராஜுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. உடனே விஜய் சொல்கிறாரு, என்ன குணசேகரன் ஃபோன் எடுக்கலையா? எப்படி எடுப்பார் குணசேகரன் தான் பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துறானே அப்படின்னு சொல்லி பத்திரத்தை காட்டுறாரு விஜய். இந்த பத்திரம் தானே, இந்த பத்திரம் இருக்கிறதா நீ ஆட்டம் போட்டுட்ருக்க அப்படின்னு ராஜு மடியே சுக்குனராக கிளிக்கிறார் பத்திரத்தை விஜய். கிளிக்கவும் ராஜுக்கு ஆத்திரம் தாங்கலை. ஏய் விஜய் விடு விஜய், கிளிக்கா விஜய் அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜய் எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிடாரு. இப்போ எப்படி பண்ண போகிற? இந்த ஒரு கையெழுத்து வச்சு தான் நீ என்ன முட்டாளாக்கிடுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்த. இனி இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்லை, என் சொத்து எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது, எல்லாமே எனக்கு தான். ஒழுங்கு மரியாதையாக வீட்டோட வெளியே போயிடு. இன்ஸ்பெக்டர் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ராஜு ஒன்னே, விஜய் நீ தப்புன்ற விஜய், என்னை எதிர்த்தானா கண்டிப்பாக நீ பெரிய பிரச்சனை மாட்டுவ, உன்னை சும்மா விட மாட்டேன் விஜய் அப்படின்னு ராஜு கத்துறாங்க. மல்லி ஒன்னே, சார் தான் போடி, நான் தான் சொன்னல சபதம் போட்ட மாதிரியே உன்னை திரும்பவும் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு வெளியே அமிச்சாச்சு, போய் கம்பி என்ன, அப்போ தான் உங்களுக்குலாம் புத்தி வரும். இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அவளை அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ராஜு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ராஜுக்கு வந்து கதறாங்க. மல்லி சொல்கிறாங்க, விடுங்க விஜய், இவ இப்படி தான் துரோகம் பண்ணிவிட்டு இன்றைக்கி எதுவும் பண்ணாத மாதிரி நடிக்கிறா, கொஞ்ச நாள் கம்பி என்ன புத்தி வந்துடும் விடுங்க அப்படின்னு விஜய் மல்லி அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க.